Hi friends, நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டான பானிபூரி. ஸோ நம்ம கடையில் பானிபூரியோட பேக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுலேருந்து பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எண்ணெயில் அந்த பூரி எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா கடையில் வாங்கினது அப்படிங்கிறதுனால நல்லா ரோஸ்ட்டாக மொறுன்னு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராக ஒரு டேஸ்ட்டும் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஒரு இஞ்சி, அதை நான் எடுத்து இப்போ அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்தது ஒரு 2 பெரிய சைஸ் பொட்டேட்டோஸை வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு சால்ட்டு அதில் சேர்த்திக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துனாலே போதும். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப உப்பாக ஆகிடும். அதனால் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. வேணும் அப்படின்னா திருப்பி கூட நம்ம சேர்த்திக்கலாம். பார்த்துட்டு அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ஸோ இது கூட நம்ம அரைச்சோம் இல்லைங்களா சட்னி. ஸோ அந்த சட்னி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் காரம் வரும். அதனால தான் இது மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பானிபூரி மசாலா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இதில் சேர்த்திக்க போகிறேன். ஸோ அது என்ன மிக்ஸ் அப்படின்னா சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், இது எல்லாமே தான் மிக்ஸ் பண்ணி பானிபூரி மசாலான்னு வரும். அது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் இதில் சேர்த்திக்கலாம். சில்லி பவுடர், ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாமே ஒரு கால் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா பானிபூரி மசாலா வந்துடும். இந்த பானிபூரி மசாலா நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்தி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் மின்ட் சட்னி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா சேர்த்தி வச்சுருக்கேன். சேர்த்திட்டு நம்ம அதுலேயும் நம்ம இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மின்ட் சட்னி கூட 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட தேவையான அளவு நான் சால்ட்டு சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த சால்ட்டை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பானிபூரி மசாலா சேர்க்கணும். பானிபூரி மசாலா இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் இதில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பானிபூரி மசாலா இதுலேயும் ரெடி ஆகிடும். இது கூட நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு இதில் சேர்த்துக்கணும். நம்ம புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்திக்கணும். இப்போ இந்த மசாலா நம்ம சேர்த்திட்டோம். நான் ஒரு 2 டீஸ்பூன் மசாலா இதுலேயுமே போட்டிருக்கேன். ஸோ இது மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நல்லா நம்ம வீட்டில் மத்து இருக்கும் இல்லையா கடையிறதுக்கு. ஸோ அந்த மத்தை யூஸ் பண்ணி நான் இதை நல்லா கடைஞ்சி விட்டுறேன். கடைஞ்சால் நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா மேலே மசாலாவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதை வச்சு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு 3மே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பானிபூரி, நமக்கு அந்த க்ரீன் சட்னியோட தண்ணியும் நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது சூப்பராக வந்து நீங்கள் பானிபூரிக்குள்ளே வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.